கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சீயோன் குடும்பத்தினருக்கும் தேவன் எங்களுக்கு தந்தரில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் நாளின் இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் இந்த ஆண்டு நம்மை கரம் பிடித்து கடந்த 7 மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்தி வந்த ஒவ்வொரு அற்புதமான வழிகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. தேவன் கடந்த 7 மாதம் முழுவதும் நமக்கு நல்கின ஒவ்வொரு கிருபைகளையும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது தேவன் நம் மீது எவ்வளவு ஒரு பெரிதான அன்பை வைத்திருக்கிறார் என்பதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனமே, இந்த நாளிலும் நாம் யாவரும் ஒருமித்து தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே, தேவனுக்கு முன்பாக நாம் கடந்து வந்து கடந்த 7 மாதம் முழுவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய ஊழியத்திலே, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு பணியிலும், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வியாபாரத்திலே, தொழிலில், நீங்கள் செய்து வந்த ஊழியங்களிலே எல்லாவற்றிலும் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்தி வந்த அவருடைய அன்பை நினைத்து அவர் உங்கள் மீது பாராட்டின இரக்கங்களை நீங்கள் நினைத்து இந்த நேரத்திலே கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். விசேஷ விதமாக கடந்த 4 மாதம் முழுவதும் இந்த லாக்டவுன் பீரியட்ல தேவன் நம்மை எவ்வளவு கிருபையாய் நமது கண்மணியை போல நம்மை காத்தருளினார். நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் அவர் நம்மை போஷித்து ஆதரித்து பராமரித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் அற்புதமாய் அதிசயமாய் சந்தித்து வந்தார். ஆகையால் நாம் எல்லாரும் தேவனை கொஞ்ச நேரம் நாம் நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றியோடு கூட நாம் அவரை வாழ்த்தி வணங்கி நாம் அவருக்கு கொஞ்ச நேரம் நாம் ஆராதனை செய்வோமா? Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my Comforter, and my soul knows it well. பிதாவே, நீர் எந்தன் தந்தை, இயேசுவே நீர் எந்தன் இரட்சகர், ஆவியே எந்தன் தேற்றர வாழனே, அறிவே என் ஆத்துமாவில். பிதாவே, நீர் எந்தன் தந்தை, இயேசுவே நீர் எந்தன் இரட்சகர், ஆவியே எந்தன் தேற்றர வாழனே, அறிவே என் ஆத்துமாவில். எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த முதலாம் நாளில் இந்த காலை வேளையிலே எங்களது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஆண்டு நீர் எங்களை கரம் பிடித்தீர். கடந்த 7 மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு அற்புதமான வழிகளை நாங்கள் திரும்பி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். நீர் எங்கள் மீது பாராட்டின இரக்கங்களை
நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற உடைய பெரிதான கிருபையை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கடந்த 7 மாதம் முழுவதும் நீர் செய்த எல்லா உபகாரங்களை நாங்கள் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி, அன்பின் இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, எங்கள் திரியேக தேவனே உமக்கு நன்றி, நன்றி 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 நன்றி. விசேஷ விதமாய் கடந்த 4 மாதம் முழுவதும் இந்த லாக்டவுன் பீரியட்ல நீர் எங்களை எவ்வளவு கிருபையாய் உமது கண்மணியை போல நீர் காத்து வந்தீர் ராஜா. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பெரிதான அந்த கொள்ளை நோய்க்கு உமது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜனத்தை எவ்வளவு கிருபையாய் அதற்கு நீர் விலக்கி நீர் காத்து வந்தீர். அந்த நோய் உமது பிள்ளைகளை ஆண்டவரே பாதிக்காதபடிக்கு, அந்த தொற்று நோய் உமது பிள்ளைகளுக்கு பரவாதபடிக்கு உமது பிள்ளைகளை உமது இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி உமது செட்டைகளின் நிழலிலே நீர் மறைத்து உமது சர்வ வல்லமையின் நிழலுக்குள்ளாய் நீர் காத்து வந்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் எடுக்கிறோம் ஐயா. இதோ இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒரு குறைவும் இல்லாமல் உமது பிள்ளைகளை நீர் போஷித்து ஆதரித்து பராமரித்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்து ஒரு குறைவும் இல்லாமல் அவர்களை நீர் நடத்தி வந்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் எடுக்கிறோம். அல்லேலூயா. இதோ இந்த லாக்டவுன் பீரியட்ல நீரே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் பலனுமாய் இருந்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் எடுக்கிறோம். அல்லேலூயா. Oh my glory Father, thank you my Father, thank you my Master. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி 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 நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. ஆமாண்டவரே, கடந்த 7 மாதத்தை நாங்கள் வெற்றியாகி முடித்து இந்த புதிய மாதமாகிய இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாங்கள் காணும்படியாய், இந்த 8வது மாதத்துக்குள் நாங்கள் காலெடுத்து வைக்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக, நீர் தந்த பலத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. உமது அன்பின் முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உமது அன்பின் பாதத்தை தொட்டு முத்தமிட்டு உம்மை நாங்கள் வணங்கி நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாதப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்வதற்கு. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் போதாதப்பா உமக்கு நன்றி சொல்வதற்கு. இதோ நீ இந்த ஆண்டு கரம் பிடித்து கடந்த 7 மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை வெற்றியாய் நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த புதிய மாதமாக இந்த 8வது மாதத்தை நாங்கள் காணும்படியாய், இந்த 8வது மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள் பிரவேசிக்கும்படியாய் என் கிருபை தந்திரே, பலன் தந்திரே. உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த புதிய மாதமாகிய இந்த 8வது மாதத்தையும்
உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் உன்னதமான தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. காலங்கள், நாட்கள், வருஷங்கள் எல்லாம் உம்முடையது ராஜா. உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. ஆகையால் இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுத்து இந்த நாளிலே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவரீர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உம்முடைய முகத்தின் ஒளியை உமது பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மேலும், உமது ஜனத்தார் அனைவர் மேலும், விசேஷ விதமாய் எங்களுடைய சீயோன் குடும்பத்தினர் மீதும், அவருடைய வீட்டார் அனைவர் மீதும், எங்களுக்கு நீர் தந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும், அவருடைய குடும்பங்கள் மீதும், வீட்டார் மீதும் நீர் வீச பண்ணி அவர்கள் மீது நீர் கிருபையாய் இருக்கிறார். உமது முகத்தை அவர்கள் மீது நீர் பிரசன்னமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தை நீர் கட்டளையிடுகிறார்கள். நீரே தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நீர் காத்துக்கொள்வீரார். ஆமாவா, உமது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் இந்த மாதமும் நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களை காத்துக் கொள்வீராக. உமது முகத்தின் ஒளி எங்கள் மீது நீர் வீச பண்ணி எங்கள் மீது நீர் கிருபையாய் இருக்கிறார். உமது முகத்தை எங்கள் மீது பிரசன்னமாக்கி எங்களுக்கு நீர் சமாதானத்தை கட்டளிடுகிறார். இந்த மாதமும் நாங்கள் தியானிக்க போகின்ற உடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து நீர் தான். இன்றைக்கு தியானிக்க போகிற உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும், இடைப்படும். உடைய வார்த்தையின் வல்லமை எங்களது வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்திலே, ஆண்டவரே, எங்களது திருச்சபையில, ஊழியத்தில் உமது பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய காரியங்களிலும் நீர் விளங்க பண்ண உமது வார்த்தையின் மகிமையை நீர் வெளிப்படுத்தியது. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 34 அதிகாரம் 10 வசனம். Psalm chapter 34 verse 10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்திலே எழுதியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தெய்வ சனமே, நம் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. No lack. ஒரு நன்மையும் குறையப்படாது. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ, தேவனுடைய ஜனத்திற்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த மாதமும் நம்முடைய தேசத்தில், நம்முடைய மாநிலத்தில் லாக்டவுன் அறிவித்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் லாக்டவுன் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கடவுள் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து நம்முடைய வாயினாலே இதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால்,
no lack. No lack. No lack in your life. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. ஒரு குறைவும் இராது. No lack in your family. உன்னுடைய குடும்பத்தில் ஒரு குறைவும் இருக்காது. ஒரு குறைவும் இல்லை. No lack in your work. No lack in your business. No lack in your ministry. No lack in your church. உன்னுடைய கையின் பிரயாசத்தில் நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் ஒரு குறைவும் இருக்காது. ஒரு குறைவும் இருக்காது. ஒரு குறைவும் வராது. நீ செய்கின்ற தொழிலில், நீ செய்கின்ற வியாபாரத்தில், நீ செய்கின்ற பணியில், நீ செய்கின்ற ஊழியத்தில், உன்னுடைய திருச்சபையில் ஒரு குறைவும் இராது. ஒரு குறைவும் இராது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அதை நன்கு அறிந்து உணர்ந்து விசுவாசித்து இந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நமக்கு மலை பிரசங்கத்தில், மலை உபதேசத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படும். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், தேவனுடைய ஜனமாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவனை தேடுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனை தேடின ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று கடவுளுடைய பிள்ளைகளாய் அவரையே நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையாய் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில நோ லேக், நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இதை தான் சொல்லணும். நோ லேக் என்று சொல்ல வேண்டும். நோ லேக் என்று சொல்ல வேண்டும். இதைதான் கர்த்தர் சொல்கிறார். அவர் எங்க சொல்றார் பாருங்க. உபாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தர் தமது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொல். எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சொல்ல வேண்டும், எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை, ஒன்றும் குறைபடவில்லை, ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து தேவன் மீட்டு அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை வாக்கு பண்ணி அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர்களை 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தி சென்றார். அந்த 40 வருஷம் அளவும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை கைவிடாமல், அவர்களை விட்டு விலகாமல், அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை நடத்தி வந்தார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து வந்தார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாதுகாத்து வந்தார். அந்த 40 வருஷம் அளவும் அந்த வனாந்தரத்துல
ஒன்றுமே இருக்காதுங்க. ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இருக்காது வனாந்தரத்தில். எதையும் நாம் பார்க்க முடியாது. வனாந்தரத்தில் எதையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல கர்த்தர் அவர்களை நடத்தினார். நடத்தும் பொழுது அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஒரு குறைவும் இல்லை. இன்றைக்கு விசேஷ விதமாய் கடந்த 4 மாதம் முழுவதும் அந்த லாக்டவுன் பீரியட்ல தேவன் நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், நம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நடத்தி வந்தார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் அதை தைரியமாய் நீங்கள் சொல்ல முடியும்? என்ன ஒரு குறைவும் இல்லாமல் என்னை நடத்தி வந்தார், என் குடும்பத்தை நடத்தி வந்தார், ஒரு குறைவும் இல்லாமல் என்னை போஷித்து வந்தார், என்னை ஆதரித்து வந்தார், என்னை பராமரித்து வந்தார், என் தேவைகளை சந்தித்து வந்தார், எல்லா வியாதிகளுக்கும், நோய்களுக்கும், பலவீனங்களுக்கும் அவர் விலக்கி பாதுகாத்து வந்தார் என்று எத்தனை பேர் தைரியமாய் சொல்லணும்? சொல்லணும். ஒன்றும் எனக்கு குறைபடவில்லை என்று சொல்லும். இந்த கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார். நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 4 மாதமும் நீ கடந்து வந்த அந்த பாதையை அவர் அறிவார். அவர் அறியும் பொழுது அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஒரு குறையும் இல்லாமல் அவர் நடத்தி வந்தார். அவர் என்னோடு கூட இருந்து ஒரு குறையும் இல்லாமல் என்னை நடத்தி வந்தார். ஆமாங்க, இந்த லாக்டவுன் பீரியட்ல தேவன் என்னை எவ்வளவு அற்புதமா நடத்தினார் தெரியுமா? வீட்டில் உட்கார்ந்து கொண்டு திருப்தியா நான் சாப்பிட்டேன். நேரத்துக்கு சாப்பிட்டேன். எப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சோ அப்பெல்லாம் சாப்பிட்டேன். ஒரு குறையும் இல்லைங்க, ஒரு குறையும் இல்லை. ஃபைனான்சியல் குறைவு இல்லை, பண விஷயத்துல குறைவு இல்லை, என் சரீரத்துல குறைவு இல்லை, எந்த குறைவும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. அதனால் தைரியமாய் சொல்லும், எனக்கு எந்த குறைவும் இல்லைங்க. கடந்த 4 மாதம் முழுவதும் இந்த லாக்டவுன் என்னை என் தேவன் தாயின் கருவிலை சிருஷ்டித்து உருவாக்கி என் தாயின் கருவிலிருந்து வெளியெடுத்து நாள் முதல் கொண்டு இதோ கடந்த நாள் வரைக்கும், கடந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவும் இல்லாமல் என்னை நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஒரு குறையும் இல்லாமல் என்னை நடத்தி வந்தார். 64 வயது எனக்கு முடிவடைகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். இந்த 64 ஆண்டு முழுவதும் ஒரு குறைவும் இல்லாமல் என்னை நடத்தி வந்தார். ஒரு குறைவும் எனக்கு இல்லை. இதை நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருந்து எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்ல வேண்டும். இது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சொல்ற, நீங்க சொல்லணுங்க, எனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்ல வேண்டும். இதே வேதாகமத்தில் நெகேமியா எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நெகேமியா 9:19 நீ உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டேன். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அவர்களை
அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழசாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த நெகேமியா புஸ்தகத்தில் நெகேமியா சொல்கிறார், இந்த 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், இந்த 40 வருஷமாக, இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களே, தேவன் 40 வருஷமாய் வனாந்தரத்தில் ஒன்றும் குறைபடாமல் அவர்களை பராமரித்து வந்தார் என்று நெகேமியா சொல்றாங்க. ஆகையால் அருமையான தெய்வ பிள்ளையை, தெய்வ ஜனமே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாம் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு ஒன்றும் குறையப்படவில்லை. No lack in my life, no lack in my family, no lack in my church, no lack in my ministry, no lack in our business, no lack in our work. என்னுடைய பணியில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய திருச்சபையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை, ஒன்றும் குறையப்படவில்லை. ஆமென். ஒன்றும் குறையப்பட. இதை நீங்க சொல்லுங்க. இதை சொல்லும் பொழுது நீங்க கன்ஃபஸ் பண்ண, ஒன்றும் குறையப்படவில்லை என்று கன்ஃபஸ் பண்ண. நீங்க இவ்விதமாய் நீங்க கன்ஃபஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய திருச்சபையில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய பணியில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குறைவு என்பது இராது, குறைவு என்பது ஏற்படாது. அவர் குறைவுபட விடமாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் இந்த ஆகஸ்ட் மாதம் no lack, ஒன்றும் குறையப்படவில்லை. ஆமென். இந்த வார்த்தையை தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தருகிறார். தந்து உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அருமையான தெய்வ பிள்ளையை, தெய்வ ஜனமே, நாம் யாவரும் இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து நாம் தியானித்த பிரகாரமாய் நாம் ஒவ்வொருவரும் வாயை திறந்து விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்வோமா? No lack in my life, no lack in my family, no lack in my church, no lack in my ministry, no lack in my business, no lack in my work. ஒவ்வொரு வாயை திறந்து இருதயத்தில் விசுவாசித்து சொல்லுங்க. No lack, எனக்கு ஒன்றும் குறையப்படவில்லை, எனக்கு ஒன்றும் குறையப்படவில்லை. என்னை என் தேவனாகிய கர்த்தர் ஒன்றும் குறையப்பட விட மாட்டார், ஒன்றும் குறையப்பட விட மாட்டார். நான் குறைவை காண்பதில்லை. சொல்லுங்க, நான் குறைவை காண்பதில்லை, நான் குறைவை காண்பதில்லை. Hallelujah. Oh my glory Father, thank you my Father, thank you my Master. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் குறைவை காண்பதில்லை, நான் குறைவை காண்பதில்லை. என் வாழ்க்கையில் நான் குறைவை காண்பதில்லை, என் குடும்பத்தில் நான் குறைவை காண்பதில்லை, என் திருச்சபையில் நான் குறைவை காண்பதில்லை, என் ஊழியத்தில் நான் குறைவை காண்பதில்லை. ஆமாண்டவர், முது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய குடும்பத்திலே குறைவை காண்பதில்லை, குறைவை காண்பதில்லை. அவர்கள் செய்கின்ற பணியிலே, தொழிலே, வியாபாரத்திலே அவர்கள் குறைவை காண்பதில்லை ராஜா.
உமது பிள்ளைகள் செய்கின்ற ஊழியத்திலே, உமது பிள்ளைகளுடைய திருச்சபையிலே குறைவை அவர்கள் காண்பதில்லை ராஜா. ஹல்லேலூயா. விதமாக என் தேவன் தாமே உமது பிள்ளைகளை ஒரு குறைவும் இல்லாமல் அவர்களை இந்த வனாந்தரமாகிய இந்த உலகத்தில், இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் எங்கும் அவர்களை நீர் வழிநடத்தி செல்கிற தேவனாயிருக்கிறீர். அவர்களை பராமரிக்கிற தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்திலே அவர்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. உமது பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம், திரியேக தேவனுடைய சகலவித ஆசீர்வாதங்களும் நன்மைகளை வழிநடத்துதல் நம் அனைவரோடு கூட, எல்லா கடவுளுடைய பிள்ளைகளோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். God bless you and God be with you. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.